மேக்ஸிமம் எப்போதும் பிடிச்சி வச்சிருவோம், ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு 4 மாதத்துக்கு மேலே தண்ணி பிடிச்சி வச்சே ஆகணும். பட்டெக்ஸோட அலம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இருக்கு இப்படி கடல் ஓரம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது செமையாக தான் இருக்குது. ஆனால் ஒளிவிக்கிட்டே இருக்குங்க பாருங்க. இந்த ரெடிமேடு பாத்ரூமு எப்படி இருக்குது பாருங்க. 3 பாத்ரூம் இருக்குது. வாங்க பின்னாடி அங்கே போட்டெலாம் இருக்குது, அந்த போட்டை போயிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டெலாம் ரொம்ப நாளாகவே அப்படியே தான் கிடக்குங்க பாருங்க. போட்டை இங்கே பாருங்க, கடலில் மீன் பிடிச்சாச்சே. பா என்ன மீனுன்னு தெரியல இது சரியா. வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகிட்டு, நேற்று சொல்லியிருந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சிடுச்சு. நேற்று அப்புறம் சொல்லியிருந்தேன் ஓனருக்கு வந்து இந்த மாதம் லீவா அடுத்த மாதம் லீவான்ட்டு. ஓனருக்கு வந்து இந்த மாதம் லீவ் இல்லை பேருக்கு. நைட்டு சவுதி போயிட்டு வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் அவர் வேலைக்கு போயிட்டார். அப்போனா அடுத்த மாதம் ஓனருக்கு வந்து 1 மாதம் லீவ் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதாவது வெக்கேஷன் போவாங்கன்ட்டு நினைக்கிறேன். இப்போ அது இல்லைங்க மேட்ரு. காலையிலேயே ஒரு என்ன பிரச்சனைனா, காலையில் நான் ஒரு 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு செடிக்கு தண்ணி விட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்தேங்க. போயிட்டு பார்த்தா ஒரு தினார் ₹1 ஃபோன்லேருந்து கட் ஆகிருக்கு. சரி என்னான்ட்டு பார்த்தா 20 தினார் பேலன்ஸ் இல்லை ஃபோனில், இது பேங்க்கில். அதனால் கட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி என்னோடய நிலைமை ஆகிட்டுன்ட்டு. நான் வச்சுருந்ததே 4 தினாருங்க. இன்றைக்கி தேதி என்ன 1 தான் ஆகுது. எனக்கு எப்போதுமே 25, 26 சம்பளம் கிடச்சிடும், எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 2 டேட்டில் கண்டிப்பாக கிடச்சிடும். அப்படிங்கும்போது 26 இந்த மாதம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அப்போ 27, 28, 29, 30 4 நாள் தான் ஆகுது சம்பளம் போட்டு. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குது? 4 தினார். இதை வச்சு இன்னும் நான் எத்தனை நாள் ஓட்டணும்? 25 நாள் ஓட்டணும். கடையிலாம் இப்போ கடன் வச்சு தான் டீ குடிக்கிறேன். இப்போ குப்பூசு கூட பாருங்கள், குப்பூசு வாங்க வந்தேன். குப்பூசு இப்போ தினைக்கு நான் ₹1 வாங்குறதுனால அதையும் நான் கடன் வச்சு தான் வாங்குறேன். மாதம் நான் கணக்கு வச்சு அப்படியே கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு காசு கொடுக்கறதில்ல, நானும் மேடத்திட்டையும் கேட்குறதில்ல, ஓனர்கிட்டையும் கேட்குறதில்ல. இப்போ அவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவன் ஒரு வேளை மேடத்திட்ட வாங்கிப்பான், அவர் என்னென்னா ஒரு வேளை மேடம் என்னென்னா ஓனர்கிட்ட வாங்கியிருப்பான்ட்டு நினைப்பாங்களே. என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் ஏன்னா ஒவ்வொரு ரூபாய்க்கும் தினைக்குமா போயிட்டு கேட்டுட்டு இருக்கதா. நமக்கு மாதம் இவ்வளோ காசுன்ட்டு கொடுத்தா முடிஞ்சிட்டு கரெக்டாக கணக்கு இருக்கும். நேத்தி கூட நம்ம மாத்திரை வாங்க போனப்போ ஓனர் என்கிட்ட இருக்கிற பார்க்கிங் காசு இருக்கான்ட்டு. என்னக்கிட்ட யார் காசு கொடுத்தீங்க பார்க்கிங்கு? என்னக்கிட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி இருந்தாலும் பார்த்துப்போம், அது நம்ம கேட்கணும், அதுதான் நம்மளோட தப்பு. அவங்க என்ன தான் அப்படின்னு வெக்கப்படக்கூடாது. நம்ம ₹1 காசு இருந்தாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும், அதுதான் நமக்கு லாபம். நம்ம எல்லா டயத்துக்கும் நம்ம காசை கொடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓய் சூப்பராக இருக்கா நண்பர்களே? நான் வீடியோ போடாத டயத்தில் இவங்க என்ன வையிறான் பயங்கரமா. ஏன்டா வையிறேன்னா ஓபி தானே அடிக்கிறேன், வேலை செய்ய முட்டுறான், மோப்பி அடிக்கிறான். அது இல்லாமல் இன்னொரு சேட்டாக இருந்தார்ல, அவர் ஊருக்கு போயிட்டார். அதனால் தலைமை இப்போ ஒண்டின்னு தான் இருக்கான். பாவம் கஷ்டப்படுறான். ஓவர் டைம் அதுக்கெலாம் ஒரே ஒரு ஆள் தான். அந்த சேட்டா ஊருக்கு போயிட்டார். எப்படியும் ஒரு வாரம் 1 மாதம் ஆகும். அது வரைக்கும் இவன் ஒண்டின்னு தான். எனக்கு சுகர் கம்மியாக, சுகர் ஜாஸ்தி போடாத. நேற்று ஒரு டீ, இன்றைக்கி ஒரு டீ, கணக்கு வச்சுக்க, காசு தரேன் அப்புறம். அடுத்தது நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோன்னா, உள்ள மைக் மாட்டியிருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டா, வண்டி வந்து அலம்ப போகிறோம். அதனால் சின்ன காரை தூக்கி வெளியில் போட்டுட்டு அப்புறம் தான் அந்த வண்டி கிளம்பணும். ஏன்னா அப்புறம் அந்த வண்டி தண்ணி அடிக்கும் போது அப்புறம் இந்த வண்டியில் பட்டு புள்ளியாக இருக்கும். அதனால தான் அப்போ அது லைட்டாக போதும். வண்டியை வெளில கொண்டு தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு அலம்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம இதில் தண்ணி பட்டுச்சுன்னா அப்புறம் இந்த வண்டி நம்ம அலம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நான் ஓட்டுற வண்டி, அரபிலாம் இந்த வண்டி எடுக்கவே மாட்டார். இந்த வண்டியை மேக்ஸிமம் நான் ஒரு 1 மாதத்துக்கு 3 வாட்டி, 2 வாட்டி தான் அதிகபட்சம். 3னா அதிகம், 2 தான் மேக்ஸிமம் அலம்புவேன். 2 வாரத்துக்கு 1 வாட்டி தான் அலம்புவேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வண்டி கண்ணாடியில் எப்படி இருக்குன்ட்டு. நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரியலையே. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மைக் இன்றைக்கி தாங்க யூஸ் பண்ணுறேன். சரி இருந்தாலும் பார்த்துப்போம். தண்ணி கீழே போகிறதுக்கு நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் லைட்டாக. ஓகே, தினைக்கு நம்மளோட வண்டி எப்போவுமே நம்ம வண்டி அலம்புற ப்ராசஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சின்ன காரை அலம்புன்னா மட்டும்தான் இங்கேயே வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா சிம்பிளாக நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். வாங்க அடுத்தது நம்ம வண்டியில் போயிட்டு தண்ணி அடிப்போம். நம்ம தண்ணியை அடிக்க வேண்டியதான். இப்போ இதில் என்னன்னா, இப்போ இந்த தண்ணி அவுட்டர்லேருந்து நேராக டைரெக்டாக இந்த பைப்புக்கு இப்படி வந்து வரும். ஆனால் நம்ம ரூமில் குளிக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்குலாம் வந்து டேங்க்லேருந்து நேராக கீழே வரும். டேங்க் இடத்துக்கு போயிட்டு டேங்க்லேருந்து நமக்கு வரும். அந்த தண்ணியில் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நேற்றையே பிடிச்சி வச்சுருவோம் இன்றைக்கி குளிக்கிறது. ஆனால் சப்போஸ் நம்ம தண்ணிக்கு
பிடிச்சி வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா இதுலேருந்து இதில் வந்து தண்ணி பிடிப்பேன். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு சூடு இருக்காது, கம்மியாக இருக்கும். ஏன்னா அவுட்டர்லேருந்து வரதுனால மேக்ஸிமம் எப்போதும் பிடிச்சி வச்சிருவோம், ஜெல்லுன்னு இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு 4 மாதத்துக்கு மேலே தண்ணி பிடிச்சி வச்சே ஆகணும். பட்டைக்ஸோட அலம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இப்படி தான் நம்ம வந்து வண்டி அலம்புவோம். அதாவது சோப்லாம் எதுவும் போட மாட்டேன். அதாவது சோப்லாம் எப்போ போடுவேன்னா மழைலாம் பெஞ்சிருக்கு, நல்லா வண்டி ஃபுல்லாக மண்ணெலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அப்போ தான் சோப்பு போடுவேன். ஏன்னா கிராச் ஆகும் வண்டி ரொம்ப போட்டுனா. அப்புறம் மீதி எல்லா நேரத்துலையும் நம்ம நார்மலாக வண்டியை போகும்போது இதுமாதிரி தண்ணி அடிச்சிடுவேன். தண்ணி அடிச்சுட்டு சிம்பிளாக துணியை மட்டும் போட்டு அப்படியே தொடச்சி விட்டுருவேன். இதுதான் என்னோட வண்டி அலம்புற ப்ராசஸ்ஸு. நான் இதே தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஒருத்தவங்கள்ட்ட இது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, இது புது வண்டிக்கு மட்டும் தான் நீ இந்த மாதிரி அலம்ப முடியும், பழைய வண்டிக்குலாம் நீ டேரெக்டாக இதுமாதிரி பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்போ வந்து துணியாக துடைக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. பழைய வண்டினா இன்னும் பயங்கரமாக துடைக்கலாம், புது வண்டிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பார்த்து துடைக்கிறேன். இன்னும் 1 வருஷம் ஆகிட்டுனா அப்புறம் இன்னும் அவ்வளோதான், நம்ம ரொம்ப கேர் எடுக்க மாட்டேன். சரி, புது வண்டிங்கிறதுனால தான் இப்போ ரொம்ப இதாக துடைச்சிட்டு இருக்கேன். நினைக்கிற ஒன்று இருப்பேங்க. கீழே வந்து ஓனருங்கெல்லாம் கால் உடஞ்சி விட்டா இன்னொரு 1000 ரூபாய் காசு எடுத்து ஓர் போடும்பாரு. கால் போயிட்டுனா அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கணும்னு பார்த்துங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வேலை பார்க்கணும். என்ன இந்த வண்டி நம்புறாங்க எனக்கு இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பெரிய கார், சின்ன கார்னு நமக்கு இது சின்ன கார் ஒயிட் கார் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது பெரிய கார். ஓகே, மேலே அடித்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அடிக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் எப்போதுமே நம்ம வண்டி அலம்புவோம். வண்டி அலம்பி முடிச்சுட்டு அப்படியே இந்த டைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் தண்ணி அடித்து மண்ணெல்லாம் வெளில தள்ளி விட்டுரும். நம்ம காலையிலே வெளிலாம் அவுட்டர் செடி எல்லா வழியும் முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம சொன்ன மாதிரி இப்போ எங்கே இருக்கோன்னா மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மதியானம் நம்ம சாப்பிடும்போது உங்ககிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீமு வேறு லெவலில் இருக்குங்க. 2 ரூபா. நான் போயிட்டு வேறு ஐஸ்கிரீம் எடுத்தேன். ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், 3 பிரிட்ஜ் இருந்துச்சா. நான் பஸ் ஸ்டூவில் போய் தேடி பார்த்தேன். அப்புறம் அந்த சட்டையிலே இதை வாங்காதரா, அது 6 ரூபா, நீ வேறு அங்கவே இருக்குன்ட்டு அப்புறம் அந்த கடையில் இருக்க சட்டை அப்புறம் சொன்னாப்புல, தெரியும் நம்மள மாரி வேலை பார்க்குறவங்களாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்கன்ட்டு மேடத்தை கொண்டு வந்து விட்டுட்டான். மணி வந்து கரெக்டாக 5:30 ஆகிட்டு. மேடம் வந்து 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போக சொல்ல, இறக்கி விடும்போது இங்கே வந்து எப்போ இறக்கி விட்டாலும் சரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க, நீ இத்துக்கு இல்லை பாப்பா வீட்டில் போய் உட்காந்துக்கு ஏசியை போட்டு படி ஒழுகுதுங்க. வெளில சூடாக இருக்குல்ல, பயங்கரமாக ஒழுகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இத்துக்கு எங்கேயும் போகல. நான் எப்போதுமே வந்தேன்னா குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி வண்டியை போட்டு இப்படியே இங்கே தான் இந்த கடல் ஓரமாக அப்படியே உட்காந்துப்பேன். தண்ணி இப்போ வந்து மேலே இருக்குது, இது கீழே போயிருக்கு. தண்ணி இப்போ தான் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, நம்ம அடிக்கடி வீடியோவில் பார்க்கும்போது நம்ம இந்த திருச்செந்தூர் கோயிலெலாம் நியூஸில் பார்ப்பேன். என்னன்னு தெரியலங்க, திடீர்னுட்டு திருச்செந்தூர் கடல் வந்து ஒரு 200 அடிக்கு உள்வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. இங்கேயும் இங்கே போங்க, செமையாக இருக்குது. இப்படி கடல் ஓரம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது செமையாக தான் இருக்குது. ஆனால் ஒழுகிக்கிட்டே இருக்குங்க பாருங்க. ஐயோ, வீடியோ பேசலான்னு பார்த்தா ஒழுகிட்டே இருக்குங்க. சாக்லேட் மட்டும் ஒழுகிட்டே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, பேசலான்னு பார்த்தேன். நான் அதை சொல்ல பாருங்க. இப்போ இங்கே வந்து தண்ணி இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நார்மலாக எங்கே வருங்க, பிளாக் சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகேப்பா, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ தண்ணி வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் நான் ஒரு நேரத்துக்கு முன்னாடி வந்தோம்னா இப்போ நான் இருக்கிற இங்கே தண்ணி வந்து ஒரு 200 அடி 250 அடிக்கு உள்ளே கிடக்கும். தண்ணி வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. இது தினைக்கும் இங்கே வந்து இப்படி தான் ஆகிட்டு இருக்குது. தண்ணி இறங்கும், அப்படியே உள்ளே போகும், ஏறும் இறங்கும், இறங்கும். இது வந்து என்னன்னு தெரில. இது எதனால் ஆகுது அப்படிங்கிறது தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதேமாரி நம்ம ஊரில் இது இறங்கினா ஒன்றும் பெரிய அதிசயம், ஒரு உலகம் அழிய போகிறதுக்கு அப்படிலாம் ஒரு மீனிங்லாம் கிடையாது. இது நார்மலாக எல்லா கடலுமே நடக்கிறது தான். நம்ம ஊரில் புதுசாக பார்க்குறதுனால அது ரொம்ப எல்லாம் பயப்படுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. செமையாக இருங்க. அவ்வளோதான். நமக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சுன்னா அழகாக இந்நேரம் நம்ம ரூமில் தான் இருந்திருப்போம். எப்போதும் நம்ம டைமிங் போய்ட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்கூல்னால பாருங்கள், காலையிலேருந்து வேலை இல்லை. அப்புறம் வண்டி கிளம்பிட்டு பையன் பொண்ணு அப்புறம் சலூனுக்குலாம் அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
இப்போ ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ட்ரிப்பாக இருக்கும். மணி இப்போ 5:30 ஆகுது. 7:30, 8:30, 9:30, 10:30 எப்படி ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுக்கு தான் நான் அடிக்கடி என்ன நினப்பேன், ஸ்கூல் இருந்தாவே நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் பண்ண முடியாது. 2 மாதத்துக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணபடி உட்காரும் வந்துட்டு. இதுதான் பாருங்கள், எங்கள் பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெடிமேடு பாத்ரூம். ஏதாவது சைட்டில் ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா சின்ன சைட்டெல்லாம் இந்தமாரி பாத்ரூம் போய்ட்டு தூக்கி கொண்டு அப்படியே வச்சுருவாங்க. இந்த பின்னாடி எனக்கு 2 டேபிள் இருக்குது பாருங்கள், அது கிடக்கு வண்டி. அப்படியே இந்த டேபிளில் போய்ட்டு படுத்துக்கிட்டு அப்படியே ஏதாவது படத்தை போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஐஸ்கிரீம்லாம் கீழே ஊற்றுது பாருங்க. ஆனால் நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் பாருங்கள் உள்ளே வேறு லெவலு. அதாவது 2 ரூபா இது, நம்ம ஊர் காசுக்கு 40, 50 ரூபா இந்த ஐஸ்கிரீமு. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இந்த சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காகவே செமையாக வாங்கி நல்லா இருக்குங்க. கையில் ஐட்டம் நடுக்கும், ஏன்னா ரூமில் தம்பிள்ஸ்லாம் எடுத்தேன், அதனால் கை ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ஐஸ்கிரீமை பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படிங்க உட்காந்துக்கிட்டு நினச்சா, அது அடிக்கிற வெளில அனல் அடிக்கல சரசரன்னு உருகி ஊற்றிட்டுங்க. மூஞ்சி எப்படி கலவரம் பார்த்தீங்களா, வாயை உப்பு தண்ணியாச்சு. அந்த ஆளோட சைட்டு இருக்குது பாருங்கள், ஆளோ ஐட்டம் உங்களுக்கு தெரியுதான்ட்டு தெரியல. அங்கே தான் போய்ட்டு நாங்களாம் வேலை, அதாவது புட்டிங்கில் திட்ட 36 ஃப்ளோரு, அதில் தான் புட்டிங்லாம் வேலை பார்த்து அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அங்கே வண்டியை போட்டு கடலில் நாங்கள் பசங்க எல்லாம் அப்போல்லாம் டிரைவராக இருந்தப்பெல்லாம் கடலில் போட்டு வண்டியை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்த ஸ்டார்டிங்கு. இப்போலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நம்ம எல்லாத்தையும் புதுசாக பார்க்கும்போது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இங்கேயே இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம கண்டுக்கிறதில்ல. சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரெடிமேடு பாத்ரூமு எப்படி இருக்குது பாருங்க. 3 பாத்ரூம் இருக்குது. வாங்க பின்னாடி அங்கே போட்டெலாம் இருக்குது, அந்த போட்டை போயிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டெலாம் ரொம்ப நாளாகவே அப்படியே தான் கிடக்குங்க பாருங்க. போட்டை எல்லாம் இந்த இது எல்லாம் எம்டியாக தான் கிடக்கு, குப்பையாக கிடக்கு. இதில் 2 ஃபேனு மோட்ரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினில் ஏன் இது இல்லை பாருங்களா, ரெக்கை இல்லை. 2துலேயுமே ரெக்கை இல்லாமல் தான் இருக்குது. செமையாக இருக்குல்ல. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி அப்படியே இருக்குது, ஏன்னா காற்றுலாம் கீழே இறங்கி போய் கிடக்கு. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த இடத்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், பஹ்ரைனில் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா கமெண்டில் அப்படியே இந்த இடம்ட்டு தட்டி விடுங்க. ஓகே வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஜேர் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நம்ம உட்கார வேண்டியதான். தண்ணி வண்டியில் இருக்குது, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் நம்ம ஓனர்லாம் சவுதி போனதுனால வண்டியில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அதில் தண்ணி இருந்ததுனால நான் ரூமில் பார்த்துட்டு வரும்போதே வண்டியில் அதில் ஃப்ரிட்ஜரை போட்டு ஆன் பண்ணி விட்டேன். கூலிங் ஆகிட்டு தண்ணி நல்லா. அப்படியே நம்ம இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்து போயிடுச்சு ஒரு படத்தை போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான். இந்த பேப்பரில் மீன் நிறைய மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம். இங்கே வருங்க மீன் வர துள்ளுது பார்த்தீங்களா, போயிட்டு பார்ப்போம். மீன் மேலே துள்ளுதா கீழே துள்ளுதா, ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போவாது, இங்கே நின்று இங்கே வா, இங்கே வருங்க. மீன் மாட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மீனாச்சும் ஒன்று பிடிக்கிறான்ப்பா இன்றைக்கி. பிடிச்சிட்டான், ஒரு மீன் பிடிச்சிட்டான். காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே, மீன் பிடிச்சிட்டான். இங்கே வரும் நண்பர்களே, ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். விட்டுருவேன், பயப்படாத, அழுவாத, விட்டுருவேன். இங்கே பாருங்க, ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். இங்கே வா. நானும் ஃபோனை நோண்டிகிட்டே உட்காந்துருந்தேங்க. டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. இங்கே வருங்க, ஒரே ஒரு மீன் கையில் பிடிச்சிருக்கேன். நான் பஹ்ரைன் வந்து முதல்ல கடலில் மீன் பிடிச்சதுன்னா இது தாங்க. முதல்ல கடலில் மீன் பிடிச்சிருக்கேங்க. இங்கே வருங்க, கடலில் மீன் பிடிச்சாச்சே. என்ன மீனுன்னு தெரியல இது சரியா. நான் அந்த கட்டையில் உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இந்த கேரி பை இங்கே செம்ம சவுண்டுங்க. இங்கே எவ்வளோ முட்டை நிற்கிது மீன். ஆனால் ஆள் சவுண்டை பாருங்க. இப்போது அவங்களுக்கு தெரியுதா, போது பாருங்க. ஆனால் மீனை எல்லோரும் பார்த்துங்க நல்லா. மீனை கீழே விட போகிறேன். உன்னை நானே விடுவேன், நீ ஏன் பயப்படுறவா? ஆனால் செத்து போயிடுவா. சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே போயிட்டு வா, ஓடு, போயிட்டு பாருங்க. பாய். மணி வந்து கரெக்டாக 9 ஆகிட்டு வேறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. மத்தியானம் இறால் பிரியாணி வந்ததுங்க, அதில் சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மேடம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில. மணி கரெக்டாக 9 ஆகிட்டு. சரி தான் பசிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மட்டு கடல் வர அந்த இதில் பெஞ்சில் தான் படுத்து தான் கிடந்தேன். மட்டும் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு சரி போய்ட்டு சாப்பிட்லான்ட்டு சரி வண்டியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஏசியை போட்டு உட்காந்துக்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா என்ன மேடம் வந்து அங்கே போயிட்டு தான் வர சொன்னாங்க. நான் எங்கேயுமே போல. சரி கொஞ்சம் நேரம் வண்டியில் ஏசி போட்டு உட்காந்துருக்கேன். நேற்று நம்ம ஓனர் எடுத்துகிட்டு போனது வந்து வண்டியில்
பெட்ரோல் ஃபுல் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அதான் போயிட்டு இப்போ 2 இது வாங்கிட்டு வந்தாங்க கடலை மாதிரி. அதை அப்படியே வண்டியில் அப்படியே சாப்பிட்டு மீதி படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டி தான். இதை அப்படியே சாப்பிட போகிறேன். சரக்குலாம் அடிக்கல, சும்மா அப்படி சாப்பிட்டுட்டு. இதுவும் கடல் தான். அது கடல் அப்படியே கடல் ஓரத்தை தண்ணிக்கிட்டு அப்படியே வண்டியை போட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு எந்த வேலையும் கிடையாது நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து உங்களை சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டதுனால போன வீடியோவில் சுத்தமாக வியூஸ் போகவே இல்லை. இந்த வீடியோக்கு அது எப்படி சப்போர்ட் வருதுன்ட்டு பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் விட கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். பை நண்பர்களே.